ஹலோ சிம்ரி மக்களே, பிக் பாஸ் டே 30 அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தரலாம். ஆல்ரெடி நம்ம விஜய் சேதுபதி சாட்டர்டே சண்டே எபிசோட்லயே வந்து நம்ம கண்டஸ்டன்ஸ் எல்லாத்தையும் போட்டு துவைச்சி புளிஞ்சி காய வச்சுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் எல்லாத்தையும் உள்ள போட்டு அவங்க துவைச்ச துவையில துணி கிழிஞ்சே போச்சுன்னா பாத்துக்கங்க, அந்த அளவுக்கு வந்து போட்டு அடியன்னு அடிச்சிருந்திருக்காங்க. இந்த அடியெல்லாம் பாவம் பொறுத்துக்கிட்டு நம்ம அன்பு கேங்கா இருந்தாலும் சரி, நம்ம டாக்ஸிக் கேங்கா இருந்தாலும் சரி, யாரையும் நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரெண்டு கேங்கையுமே போட்டு பொழந்துட்டாங்க. இப்படி பொழந்ததுக்கு அப்புறம் நம்ம அன்பு கேங்கே வந்து நம்ம வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ்க்கு கோவப்பட்டு பயங்கரமா ஒரு பாட்டெல்லாம் பாடி இருந்திருப்பாங்க. அவங்க வன்மத்தை எப்படி வெளிப்படுத்தணுங்கிறத வந்து இந்த ஒரு பாட்டு மூலியமா வெளிப்படுத்துவோம். ஏன்னா நம்ம கோவமா பட மாட்டோம், நம்ம அன்பு கேங், அதனால வந்து பாட்டு மூலியமா வந்து வெளிப்படுத்தி இருந்திருப்பாங்க. ஆனா நம்ம டாக்ஸிக் கேங் அப்படியா? கிடையவே கிடையாது. என்னன்னாலும் நான் நேரடியா பேச மாட்டேன், உன்னை நேரடியா தாக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாரு அண்ட் திவாகர் இவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல பாத்திரலாம். டே 30 என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரலாம். டே 30 ஸ்டார்டிங்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, நேத்து நடந்த விஷயத்துல நீங்க வந்து ஒரு 4 கண்டஸ்டன்ட் வந்து இவங்க இருக்கிறதே வேஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம திவாகர், நம்ம விக்கல்ஸ் அண்ட் சுபிக்ஷா அண்ட் தென் வந்து நம்ம அரோரா இவங்க எல்லாம் வந்து செலக்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. இவங்க 4 பேரையும் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. 2 வந்து ஓகே தான். ஆனா இன்னும் 2 வந்து எஃப்ஜேவும் கமருதனும் போக வேண்டிய இடத்துல நம்ம விக்கல்ஸும் சுபிக்ஷாவும் போய் மாட்டிருந்திருப்பாங்க. ஆனா அதை தப்பா சொல்லியிருந்திருப்பாங்க. அவங்களோட புரிதல் அதான், ஓகே விடுங்க, அது அவங்க கேமா கூட இருக்கலாம். அண்ட் தென் இவங்களை எல்லாத்தையும் வெளியே போட்ட உடனே இந்த திவாகர் வந்து இவன் என்ன திருந்தலமாவான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் திருந்தவே மாட்டான் போலங்க. அந்த கேமராவை பார்த்து நான் வந்து ஒரு நடிப்பு அரக்கன், தமிழ்நாடு என்ன கொந்தளிச்சுட்டு இருக்கோம், ஏன்னா வெளியே தூங்க வைக்கிறீங்க, மக்களை கொந்தளிக்காதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 2 வார்த்தையை போட்டுட்டு இருக்கும் போதே டக்குனு பிக் பாஸ் கேமராவை மாத்தி விட்டுருவாரு. கேமராவை மாத்தினதுக்கு அப்புறம் நம்ம விக்கல்ஸ் கம்முன்னு இருப்பாரா அந்த இடத்துல, அவர் வந்து பாத்தீங்கன்னா திவாகரை போட்டு ஒரு கலையா போட்டுட்டு கம்முனுரியா அப்படின்னு சொல்லி இருப்பாரு. அதுக்கப்புறம் இருந்தாலும் கம்முன்னு இருக்க மாட்டான், திரும்பியும் இறண்டிகிட்டே தான் இருப்பான். அண்ட் தென் இந்த சீன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் காலையில வருதுங்க. அடுத்த நாள் காலையில என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம பாரு இருக்காங்க, இவங்க போயிட்டு இந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் எல்லாத்திட்டையும் போய் என்ன பேர் வந்து தப்பா இருக்கா, நான் இப்படி வந்து இப்படி ஆயிடுச்சா அப்படி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட எல்லாம் உட்காந்து பாக்குறாங்க. 24/7 பார்த்தவங்களுக்கு தெரியும். அவங்கள்ட்ட எல்லாம் போய் உட்காந்துட்டு கேட்டுட்டே இருக்காங்க, இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. எல்லா கண்டஸ்டன்ஸையும் அந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் எல்லாத்துக்கும் 4 பேருமே போய் கேட்கறாங்க. கேட்டுட்டு முக்கியமா நம்ம திவ்யா இருக்காங்க இல்லைங்களா, அவங்க கூட ஒரு கான்வர்சேஷனே போகுது. அப்ப இவங்க என்ன சொல்றாங்க, இவங்களுக்கு நல்லதான் திவ்யா நிறைய சொல்றாங்க. இல்ல இப்படிலாம் போதும், வீட்டுல எல்லாம் பாத்திர போறாங்க, நீ கம்முன்னு இரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றாங்க. சொல்லும் போது எல்லாத்தையும் சரி சரி நம்ம மண்டை ஆட்டிட்டு இருந்துட்டு திரும்ப போய் பின்னாடி என்ன பண்றாங்க அப்படின்னா, திவாகர்ட்ட போயிட்டு இவங்க கமருதீனை ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க பாத்தீங்களா, இதுக்கு முன்னாடி கமருதீனை பத்தி திவாகர்ட்ட போய் சொல்லி அது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு பாத்தீங்களா, அதனாலதான் இவ்வளவு தூரம் பிரச்சனையாவே போயிட்டு இருக்கு. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, கம்முன்னு இல்லாம திரும்பியும் போய் திவாகர்ட்ட வந்து நம்ம திவ்யா அந்த மாதிரிலாம் சொல்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. திவ்யா வந்து கேஷுவலா வந்து கேக்குறாங்க, ஏன் நேற்று நைட்ல இருந்து நீ சாப்பிடாம இருக்க, நடந்து நீ சாப்பிடாம இருக்க, வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஒரு நல்லதுக்கு தான் சொல்றாங்க. அதுக்கு இந்த பாரு என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த விஷ பாட்டில் கம்முனே இருக்காது போலங்க. இந்த விஷ பாட்டில் என்ன பண்ணுதுன்னா, நான் வந்து அந்த நினைச்சுலாம் சாப்பிடாம இல்லையே, அது எனக்கு டைம் எடுத்துக்கும், நான் அப்படி நினைச்சு சாப்பிடாம இருக்குன்னு சொன்னா என்னை பத்தி தேவையில்லாத போர்ஷன் அதெல்லாம் பேசாதீங்க, இனிமேல் இதெல்லாம் பேசாதீங்க, உங்க வீட்டுல பார்ப்பாங்க, உங்க அம்மா பார்ப்பாங்க, வார்த்தைலாம் பேசாதீங்க, எனக்கு அதெல்லாம் பார்த்துட்டு தெரியும். அதாவது கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டுட்டு இதுவே போய் எல்லாத்தையும் இன்டர்பிரட் பண்ணிட்டு என்னால வந்து எல்லாத்தையும் எனக்கே பார்த்துட்டு தெரியும், நீதான் கேட்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நம்ம திவ்யா கிட்ட. இந்த திவாகர் பக்கத்திலே அமைதியா இருக்கிற மாதிரியே இருக்காப்ல. அப்புறம் நம்ம திவ்யா என்ன பண்றாங்க, ஏங்க நம்ம கிட்ட தாங்க இவங்க எல்லாம் வந்து கேட்டாங்க, இப்ப பாருங்க இவங்க போயிட்டு நம்மள்ட்ட இப்படி சொல்றாங்க நீங்க பார்த்து அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் அந்த அதர் வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ்ல போய் சொல்ல, அவங்களும் ஆமா நம்மள வச்சு ஒரு கேம் விளையாட பாக்குறாங்க, அதனால நீ இதுக்கு மேல எதுவும் பேசிக்காத அப்படின்னு சொல்லி இவங்க சொல்ல, 2 பேரும் மாத்தி மாத்தி 3 பேருமே வந்து ஒரு கான்வர்சேஷன் பின் பண்றாங்க. திரும்ப இந்த பாரு சரி அங்கேயே முடிச்சாச்சு, இனிமேல் இதை பத்தி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாவும் சொல்லிட்டாங்க. திவ்யா சொன்னதுக்கு அப்புறம் இந்த பாருவும் சொல்லுது. சொன்னதுக்கு அப்புறம் அந்த கான்வர்சேஷன் அங்கேயே முடிக்கும்னு நினைச்சா அதை திரும்பி எடுத்துட்டு வந்து ஒரு இடத்துல வைக்குதுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துருவோம். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம கேப்டன்சி டாஸ்க் வைக்கிறாங்க. கேப்டன்சி டாஸ்க்ல வந்து வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் மட்டும் தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டு கேம் நல்லா விறுவிறுப்பா விளையாண்டாங்க. வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் சூப்பரா விளையாண்டாங்க. எல்லா கேமுமே இது வரைக்கும் கேம்ஸை பார்த்தது இந்த கேம்ஸ் வந்து அருமையா இருந்துச்சு, நல்லாவே விளையாண்டுருந்தாங்க. அந்த கேம்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்த ஒரு பால் வந்து சென்டர்ல வச்சிருவாங்க. அந்த பால் வந்து ரிங் ஒரு மாதிரி ரிங் இருக்கும், அந்த ரிங்கை தூக்கி போட்டு கையில வச்சு இழுக்கணும். அவங்க பக்கம் இழுத்து அவங்க பேஸ்கெட்ல பால் எடுத்து போட்டாங்களாம். அவங்க தான் வின்னர். 5 பால் மொத்தம். அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் ஒன்னு எடுத்து இருந்திருப்பாங்க. நம்மளோட திவ்யா மட்டும் பாத்தீங்கன்னா 2 பால் எடுத்து அவங்க வந்து கேமை வின் பண்ணியிருந்திருப்பாங்க. லாஸ்ட்ல வந்து ட்விஸ்டா இருந்திருக்கும். நம்ம அமித் இருக்காருங்களா, அவர் வந்து சர்ன்னு அந்த பால் ஒண்ணு இழுத்துருவாரு. 2-2 டிரா அப்படிங்கிற மாதிரி போயிருந்திருக்கும். நம்ம திவ்யாவுக்கும் நம்ம அமித்க்கும் டிராங்கிற மாதிரி போயிருந்திருக்கும். ஆனா திடீர்னு எங்க அப்பதான் வந்தாரு விநாயகங்கிற மாதிரி நம்மளோட பிரஜின் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, டக்குனு ஒரு ரிங்க போட்டு அவர்கிட்ட போன பந்த டக்குனு இவர் இழுத்துருவாருங்க. இவர் இழுத்து இவர் ஒண்ணு போட்டுப்பாரு. இவர் ஒண்ணு, சாண்டி ஒண்ணு, அண்ட் தென் ஆப்போசிட்ல இருக்கிற
அமித் ஒண்ணு. ஆனா வந்து இவங்க மட்டும் திவ்யா மட்டும் 2 எடுத்திருந்திருப்பாங்க. அதுல வந்து இவங்க கேப்டன்சி டாஸ்க வின் பண்ணி இவங்க வந்து பாத்தீங்கன்னா வீட்டு தலையா மாறி இருப்பாங்க. அது லிவிங் ரூமுக்கு எல்லாத்தையும் வர வச்சு கேப்டனோட ஸ்பீச்சை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி வர வச்சா அங்க பார்வோட ஸ்பீச் தாங்க அதிகமா இருக்கு. ஏன்னா கேப்டன் பேசுறது பார்வை வச்சு பேசிட்டு இருக்கீங்கிற மாதிரி இருந்திருக்கும். அங்க கேப்டன் வர வச்சு எல்லாமே பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்வை வந்து நீங்க எங்களை பத்தி எல்லாம் பேசாதீங்க, இதை பத்தி பேசாதீங்க, அதை பத்தி தேவையில்லாம வந்து பேசிட்டு இருக்கோம். பாரு இந்த வேசப்பாட்டுல கம்முனே இருக்காது போல. அங்க வந்து தேவையில்லாம பேசிட்டு இருக்கோம். உடனே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திவ்யாவும் வந்து ஒரு ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் திவ்யா வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நீங்க வந்து ஃப்ளோர் டெக்கரம் வந்து மெயின்டைன் பண்றது கிடையாது, நீங்க ஃபாலோ பண்றது கிடையாது, நீங்க எல்லாம் வந்து விஜய் சேதுபதி சார் அங்க இருக்கும் போதே கத்துறீங்க, நீங்க வந்து ஒரு ஒரு ஸ்டேஜ்ல உங்களுக்கு ஒரு மேன்ஸா இருக்க தெரியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாரு ட்விஸ்ட் பண்ணி விட்ட உடனே அந்த இடத்துல அவங்க கோபப்பட்டு கத்திருப்பாங்க. ஏன்டா நீதானா வந்து இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்ப, நார்மலா இருக்கும்னு சொல்லியிருப்பேன், ஆனா நீங்க கத்திக்கிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கும். நமக்கு பார்க்கும்போது கண்டிப்பா அவங்களும் அப்படிதான் கத்திருப்பாங்க. இதெல்லாம் கேள்வி அவங்க கேட்கும் போது அவங்க எல்லாத்தையும் அப்படியே தட்டி கழிச்சுட்டு ஸ்கிப் பண்ணி பேசிட்டு இருந்திருப்பாங்க திவ்யா. அண்ட் தென் அவங்க சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. திடீர்னு நடுவுல வந்து இந்த திவாகர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, டக்குன்னு பாருவுக்கும் திவ்யாவுக்கும் தான் பேச்சு. ஒண்ணு திவாகர் வந்துச்சுன்னா பழைய மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க திரும்பியும். திவாகர் ஒண்ணு குறுக்கு புண்டு நீ அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சாரு. நம்ம பிரஜினும் பேச, எல்லாருமே பேச, சாண்டி பேச அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்து திரும்ப ஒரு பெரிய கான்வர்சேஷனா பில்ட் ஆகுது. இது வந்து ஒரு கான்வர்சேஷனா கிடையாது, இது ஒரு ஆர்குமெண்டா வந்து பில்ட் ஆகுது. இந்த மாதிரி ஆர்குமெண்ட்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொன்னா நம்ம திவ்யாவையே ஆர்குமெண்ட் பண்ண வச்சிட்டாங்களா பாத்துக்கேன். அப்ப இந்த பாரு வெசப்பாட்டுல எந்த மாதிரியான வெசப்பாட்டுல நீங்களே பாத்துக்கோங்க. அந்த என்ன ஆகுது அப்படின்னா அடுத்து வந்து இந்த லிவிங் ரூம்ல தலையோட ஸ்பீச் எல்லாம் வருது. அந்த டீம் எல்லாம் பிரிக்கிறாங்க. அந்த வெசல் வாஷிங்க அந்த மாதிரியான டீம் கிச்சன் குக்கிங் இந்த மாதிரிலாம் டீமை பிரிக்கிறாங்க. பிரிச்சு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு திரும்பவும் வந்து திவாகர் வந்து நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருந்த போல உடனே சலபையை கலைச்சிட்டாங்க. அண்ட் என்ன ஆகுது அப்படின்னா அடுத்து ஒரு டாஸ்க் ஒன்று வைக்கிறாங்க. அந்த டாஸ்க்ல வந்து உனக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் ஒன்று வைக்கிறாங்க. அந்த டாஸ்க்ல ஓல்டு கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் வந்து நீங்க எல்லாமே பண்ணீங்க, அதாவது நீங்க கரெக்டா இருக்கீங்களா, நீங்க சொன்ன மாதிரி இருக்கீங்களா, அவங்களோட விமர்சனம் அவங்கள பத்தின ஒரு விமர்சனம் நீங்க வந்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓல்டு கண்டஸ்டன்ஸ் எல்லாத்துக்கிட்டையுமே வந்து வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிக் பாஸ் ஒரு வேட்டை தூக்கி போடுறாருங்க. ஏன்னா அமைதியா வீடு இருந்தா அவருக்கு நல்லா இருக்குமா, இருக்காது. அதனால அவர் ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. அந்த குண்டை தூக்கி போட்ட உடனே இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா எல்லாரும் நம்ம பாட்டில் டீம் இருக்கு, டாக்ஸிக் கேங் இருக்கு இல்லைங்களா, அவங்களாம் இதுக்கு தாண்டா ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்ஸிக் கேங் பயங்கரமா குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குதிச்சுட்டு எரிமலையா வெடிச்சு வெளியே வந்து எல்லாம் கக்கரண்டா வன்மத்தை அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வன்மத்தை கத்துறதுன்னு கக்கிட்டு இருந்தாங்க. நம்ம பாரு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நேரடியாவே திவ்யாவை பார்த்து நீங்க தான் வந்து இந்த மாதிரி சொல்றதுலாம் உங்களுக்கு தகுதி கிடையாது, என்னை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அப்படி இப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சா அந்த இடத்துலயும் ஒரு திரும்ப ஒரு பெரிய ஒரு டிபேட் மாதிரி ஆரம்பிச்சு ரொம்ப அதிகமா பேச ஆரம்பிச்சாங்க. 4 பேத்த பத்தியுமே ஆனா ஒரு இதாவே சொல்லிட்டு போனாங்க. அண்ட் தென் நம்ம சபரி அன்பு கேங்கும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட டாக்ஸிக் கேங் மாதிரி மாறி மாறி வந்து எல்லாருமே வன்மத்தை கக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க மேல எல்லாரும் போட்டு நீங்க எல்லாம் ஏன்டா வெளியில பாத்துட்டு வந்தாண்டா உள்ள போய் அவங்க சொன்னாங்க, அதுக்கான பரிசா இது நீங்க கொடுக்குற பரிசா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நான் வந்து எல்லாத்திட்டையும் வந்து போய் சொன்னேன் இந்த மாதிரிலாம் இருங்க இப்படிலாம் இருங்கன்னு சொல்லிட்டு திவாகர்ட்ட வந்து திவாகர்னு ஞாபகம் வருது. இந்த வாட்டர் மெலனை வந்து பழக்கப்படுத்தணுங்கிற மாதிரி நம்ம அமித் இருக்காரு இல்லைங்களா, அமித் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா வாட்டர் மெலன் வந்து நீங்க ரீல்ஸ் மட்டும் தான் பண்ணணும்ன்றீங்க, ரீல்ஸ் எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அவரே வந்து இவர் கூட ஒரு ரீல்ஸை பண்ணியிருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ப்ரீ பிளான்டா இவரே யோசிச்சு திவாகர் பண்ண மாதிரியே இருந்துச்சு. இந்த பாயிண்டையே கொண்டு வந்து திவாகர் நேரத்துல சொல்லியிருப்பாரு அவன் பொருள் எடுத்து அவனையே போகணுண்டா அப்படிங்கிற மாதிரி. இந்த பாயிண்ட வந்து திவாகர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா நீங்க வந்து ரீல்ஸ் பண்ணக்கூடாதுன்னு உள்ள வரும்போது என்ன சொன்னீங்க, ஆனா என் கூட சேர்ந்து நீங்க ரீல்ஸ் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பாயிண்ட் வந்து வியானா வந்து எடுத்து வச்சிருந்திருப்பாங்க. திவாகர் எடுத்து வச்சிருக்க மாட்டாரு, வியானா வந்து எடுத்து வச்சிருந்திருப்பாங்க. அண்ட் தென் வியானா சொன்ன பாயிண்ட் ஓகேவா தான் இருக்கும். ஏன்னா இவங்க இப்படி சொல்லியிருந்திருப்பாங்க, அதே மாதிரி பண்ணியிருந்திருப்பாங்க. அப்புறம் ஒரு சிலர் சொன்னதை பாயிண்ட்ஸ் எல்லாமே ஓகேவா தான் இருந்துச்சு. நம்ம திவ்யா வந்து சொல்லியிருந்திருப்பாங்க கத்தக்கூடாது, ஸ்டேஜ் மேனர்ஸ் இருக்கணும், தென் வந்து ப்ரோ டெக்கரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனா அதை அவங்க மெயின்டைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொருத்தருமே பண்ணியிருந்திருப்பாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம பிரஜின் இருக்காரு இல்லைங்களா, அவர் வந்து மார்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. திவாகர் பேசிட்டு இருக்கும்போது அவர் திடீர்னு எந்திரிச்சு போயிருந்திருப்பாரு. இந்த மாதிரியான ஒவ்வொருத்தருமே வந்து ஒவ்வொரு செயலை வந்து செஞ்சிருந்திருப்பாங்க. அவங்க பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பாங்க, பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரியான செயல் எல்லாத்தையுமே அவங்களை சுட்டி காட்டி அந்த இடத்துல ஒரு டிபேட் போயிட்டு இருந்துச்சு. அந்த இந்த திவாகர் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் மெலன் போட்டு வன்மத்தை ரொம்ப நேரம் கட்டி இருந்திருப்பாரு. அந்த இடத்துல வந்து நீ எப்படி பண்ண, நீ இப்படி பண்ண, நீ தலன்ட்டு ஒரு மாதிரி திமுறா பேசுற, நீ வல்கரா பேசுற, வயலண்டா பேசுறன்னு சொல்லிட்டு நிறைய வேர்ட்ஸ் வந்து திரும்பி ஓட ஆரம்பிச்சிருந்திருப்பாரு. அவருக்கு நல்லதா இருக்கணும்னா நீ நிறைய வேர்ட்ஸ் வாழ்த்து விடுறீங்க, நம்மளாம் விடாதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அதை ஃபாலோ பண்ற மாதிரி அவர் சுத்தமா தெரியல. திரும்பி வாட்ச்
எல்லாத்தையுமே விட்டுருந்துருப்பாரு. அதுக்கப்புறம் இந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் எல்லாமே சேர்ந்து பேசி நம்ம வந்து இவங்களுக்கு எல்லாம் நல்லது செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியில நடந்த விஷயத்தெல்லாம் நம்ம வந்து சொன்னோம். ஆனா நம்ம அதெல்லாம் சொல்லக்கூடாது போல, நம்ம சொன்னதுனால நமக்கே அது ரிப்பீட் ஆகி நம்மள எப்படி எல்லாம் பண்றாங்க பாருங்க, இனிமேல் நம்ம அதை பத்தி டிஸ்கஸே பண்ணக்கூடாது வெளிநாட்டை பத்தி அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ளே ஒரு கான்வர்சேஷனை போடுறாங்க. ஆமாங்க, இனிமேல் நம்ம டிஸ்கஸ் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று எபிசோட் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது. அண்ட் தென் அடுத்தடுத்து என்ன பண்ண போறாங்க, என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு 24/7 நம்ம ஃபாலோ பண்ணி நம்மளோட சேனல்ல இனிமேல் தெளிவான வீடியோ செட்டு, இனிமேல் தெளிவா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு 24/7 ஃபாலோ பண்ணி ஒன்னார் எபிசோட ஃபாலோ பேக் பண்ணி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா நாங்க வந்து உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து நம்ம சேனல்ல கொடுத்துட்டே இருப்போம். இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு டெய்லி தெரியணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. பாய்.